everyone, welcome to Vishwan Info. நான் உங்க விஸ்வன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய லைஃப் ஹிஸ்டரி பத்தி பார்க்க போறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேக்னேட், இண்டஸ்ட்ரியல் டிசைனர், இன்வெஸ்டர் அண்ட் மீடியா ப்ரொப்ரைட்டரும் கூட. இவரு ஸ்டீவ் வாஸ்னியா கூட சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த கம்பெனி தான் ஆப்பிள். ஆப்பிள் ஒரு டெக் பேஸ்ட் கம்பெனி. அவங்க மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பல ஹை-ஹெண்ட் டிவைசஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 டெக் கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் சேர்மனா இருந்தவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் பிக்சர்ன்ற இன்னொரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அனிமேட்டட் பிலிம்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடியோ மாதிரி ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா பிக்சரை வந்து டிஸ்னிட்ட வந்து சேலும் பண்ணிட்டாரு. பண்ணக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒரு மெம்பராகவும் ஆனாரு. இவர் நெக்ஸ்ட்ன்ற ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டர், சேர்மன் அண்ட் சிஇஓ கூட. நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆப்பிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சில சீனியர் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஹெண்ட் பவர்ஃபுல் ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து உருவாக்குற கம்பெனியா தான் இந்த நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி இருந்துச்சு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்துல் ஃபத்தாக் ஜான் ஜண்டாலிக்கும் ஜோனே ஷீபில் சிம்சனுக்கும் மகனா February 24, 1955 பிறந்தாரு. ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய பேரண்ட்ஸ் வந்து இவர் அடாப்டேஷன்ல வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரை பால் அண்ட் கிளாரா ஜாப்ஸ் தான் தத்தெடுத்தாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா 1959 வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை கலிபோர்னியால இருக்க மோண்டாலாமாக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து அவங்க ஒரு புது வீடு வாங்கினாங்க. ஸோ அங்கதான் வந்து அதுல இருந்து தங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸோட தத்தெடுத்த அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிஷனிஸ்ட். மிஷனிஸ்ட்ன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸை ஏற்கிறவர் தான் வந்து மிஷனிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனாலே வந்து சின்ன வயசுல இருந்தே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து அவருடைய அனுபவங்கள், அவர் வந்து மிஷின்ஸை பத்தி என்னென்னலாம் கத்துக்கிட்டாரு, எந்தெந்த மிஷின்ஸை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு சொல்லி வளர்த்திருக்காரு. ஸோ அதனாலே ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மிஷின்ல எல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க இருந்த அந்த இடத்துல இருக்க நெய்பர்ஹுட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஜினியர்ஸும் இருந்தாங்க. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவங்க கூட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மோண்டோலோமா எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் அவருடைய எலிமெண்டரி எஜுகேஷனை வந்து செஞ்சாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு பெருசா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ பெரியவங்களா இருக்க இந்த இன்ஜினியர்ஸ் தான் வந்து அவர் ஃப்ரெண்டா வந்து அவங்க கூட வந்து பேசிட்டு இருந்தார். மத்த தவிர அவர் ஏஜ்ல இருக்க கூட ஒரு ஃப்ரெண்டும் வந்து அவருக்கு கிடையாது. ஸோ அவர் தனியா தான் வந்து அவர் பாட்டுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதும் படிக்கிறதும் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தனாலே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து அவருக்கு போர்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா வந்து அவரோட கிரேட்ஸ் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் வந்து எப்போ எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் 4th கிரேட்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் இருந்தாங்களாம். அவங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன இந்த ஒர்க் நீ கரெக்டா முடிச்சுனா உனக்கு $5 தருவேன் இந்த மாதிரி வந்து சொல்லி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆசை காட்டி தான் படிக்க வச்சாங்க. ஸோ அதுல இருந்து தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு படிக்கணும்ன்ற ஆசை வர ஆரம்பிச்சுதான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் நல்லாவே வந்து படிச்சுட்டு இருந்தாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவருடைய 6th கிரேடை வந்து கிரிட்டன்டன் மிடில் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஸ்கூல்ல படிக்கணும்ன்றதுக்காக ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்து லாஸ் ஆல்டாஸ்க்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. ஸோ 1967 வந்து அந்த புது வீடு லாஸ் ஆல்டாஸ்ல இருக்க அந்த வீடுக்கு வந்து அவங்க மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வீடை பாத்தீங்கன்னா 2013 வந்து ஹிஸ்டாரிக்கல் சைட்டா மாத்திட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த வீட்டுல தான் முதல்ல ஆப்பிள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சைட்டை வந்து அவர் அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட ஸ்டீவ் ஜாப் வீட்ல தான் வந்து நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த அவங்க ஃபேமிலி வந்து மூவ் ஆன அந்த லாஸ் ஆல்டாஸ்ல இருக்க வீடு பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு நிறைய பேர் இருக்க ஒரு ரஷ்ஷான இடம் மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸும் வந்து அவங்க கூட எல்லாம் மிங்கிலாகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அங்க வந்து லாஸ் ஆல்டாஸ்ல வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கேயும் படிச்சுட்டு இருந்தாரு. நிறைய விஷயங்களை அங்க கத்துக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1960 பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஹோம்ஸ்டீட் ஹை ஸ்கூல்ல வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. பில் பெர்னாண்டஸோட சேர்ந்து அந்த ஹை ஸ்கூல்ல வந்து அவர் ஜாயின் பண்ணாரு. ஸோ பில் பெர்னாண்டஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸை ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கு தெரிய வந்தது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பில் பெர்னாண்டஸால தான். ஸோ இவங்க 2 பேர் அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் தான் ஆப்பிள் கம்பெனியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ பில் பெர்னாண்டஸ் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தாருன்னு சொல்லலாம். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு இருந்தாலும் மிட் 1970 வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து லிட்ரேச்சர்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து ஷேக்ஸ்பியரோட நிறைய நாடகங்களை வந்து படிக்க ஆரம்பிச்சார். அது வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ எலக்ட்ரானிக்ஸை தவிர இன்னொரு முக்கியமா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் தான்.
அதனால பாத்தீங்கன்னா வந்து ஹை ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி புக்கு படிக்கிறதுலயே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டையும் அதுல நிறைய விஷயங்களை வந்து படிச்சுட்டு இருந்தார். நிறைய ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை தான் வந்து அதிகமா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து படிச்சாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1971ல வந்து வாஸ்னியாக் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவுக்கு வந்து அவர் போயிட்டாரு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வேற இடத்துல தான் வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார். பட் அப்பவும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்பப்போ வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க வந்து ஏதாவது வந்து புதுசா செய்யலாமா அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து ஒரு லோ காஸ்ட் ப்ளூ பாக்ஸை ஒன்று உருவாக்குனாரு. ஸோ ப்ளூ பாக்ஸ்ன்ற டிவைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம போன் பேசுறதுக்கு உதவுற டிவைஸ் தான் ப்ளூ பாக்ஸ். ஸோ அந்த ப்ளூ பாக்ஸே வந்து லோ காஸ்ட்ல வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து உருவாக்குனாரு. ஜாப்ஸ் வந்து இது ரொம்பவே வந்து அதுல இன்ஸ்பயர் ஆயிட்டாரு. ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து ரொம்பவே லோ காஸ்ட்ல இருக்கு, அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை நம்ம வந்து எப்படியாவது வந்து இதை வித்து நம்ம பணம் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கிட்ட நம்ம இந்த மாதிரி இந்த ப்ளூ பாக்ஸை வந்து விற்போம், வித்து அதுல வர ப்ராஃபிட்டை வந்து நம்ம பாதியா வந்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ அவங்களும் வந்து அந்த ப்ளூ பாக்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுல இருந்து தான் இவங்களுக்கு ஏதாவது வந்து ஒன்று உருவாக்கி நம்ம வந்து அதை வந்து ஒரு கம்பெனியா ஆக்கி ஒரு செல் பண்ணணுன்ற ஐடியா வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 1972ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரீட் காலேஜ்ல வந்து அவர் ஜாயின் பண்ணாரு. ஸோ அது பாத்தீங்கன்னா ரீட் காலேஜ்ன்றது போர்ட்லாண்ட் ஆரிகான்ல வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது. அது பாத்தீங்கன்னா வந்து அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து செலவு பண்ணணும். ஸோ பட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ வெல்த் இல்லாட்டியும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல அவர் சேர்த்து விட்டாங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டாரு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி நான் காலேஜ்ல படிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றத ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவர் உணர்ந்தாரு. ஸோ அதனாலே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சோன்னா அவர் காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டாரு. ஆனா காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டுன்றது அவங்க பேரண்ட்ஸும் சொல்லவே இல்லை. அதுக்கு பதில் கொஞ்ச நாள் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கு அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு கேலிகிராஃபி கோர்ஸ்ல அவர் ஜாயின் பண்ணாரு. கேலிகிராஃபி கோர்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைப் ஃபேஸஸ், அதாவது வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங், இட்டாலிக், போல்ட் அந்த மாதிரி எழுதுறதுல பல ஸ்டைல்ஸ் பல ஃபாண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பத்தி சொல்லித்தர ஒரு கோர்ஸ் தான் கேலிகிராஃபி கோர்ஸ்ன்றது. ஸோ வந்து கேலிகிராஃபில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால வந்து ராபர்ட் பலாடினோன்ற ஒருத்தர் வந்து கேலிகிராஃபி கோர்ஸ் வந்து அவர் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வறுமை வந்து ரொம்பவே வந்து இவருக்கு அதிகமா இருந்தது. அதனால வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல வந்து தரையில படுத்து தூங்குறது இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாரு. சாப்பிடறதுக்கு வந்து அவர் கிடைச்ச கோக் பாட்டில் எல்லாத்தையும் வித்து அதுல வர பணத்தை வச்சுதான் வந்து சாப்பாடு வாங்கினாரு. இந்த மாதிரி தான் வந்து அவர் போயிட்டு இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து கேலிகிராஃபி கத்துக்கிட்டது வந்து என் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து மேக், அதாவது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டைப் ஃபேஸ், அதாவது பல ஃபாண்ட்ஸ் பல ஸ்டைல்ஸ்ல எழுதலாம். ஸோ அது பாத்தீங்கன்னா வந்து மேக் வந்து ஒரு பயங்கர பாப்புலரா ஆக்கிச்சு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கேலிகிராஃபி கோர்ஸ் போகாம இருந்திருந்தா அவருக்கு வந்து அதை பத்தின ஒரு நாலேஜும் வந்து இருந்திருக்காது. அப்படி வந்து அவர் அந்த கேலிகிராஃபி கோர்ஸ் வந்து மிஸ் பண்ணி இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து மேக்ல வந்து மல்டிபிள் டைப் ஃபேஸஸ் இருந்திருக்காது, மேக்கும் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலா இருக்கும்ன்றது அவர் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி 1974ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அட்டாரின்ற கம்பெனில வந்து அவர் ஜாயின் பண்ணாரு. அது பாத்தீங்கன்னா லாஸ் கிராட்டோஸ்ல தான் வந்து அந்த கம்பெனி இருக்கு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த கம்பெனில வந்து வேலை செஞ்சு அதுல வர பணத்தை வந்து அவர் வந்து சேமிச்சாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதை சேமிச்சு வந்து இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரு இதுலதான் வந்து அதுல கிடைச்ச சம்பளத்தை வந்து அவர் சேமிச்சாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் சொல்லலாம். அவர் வந்து தனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், அதாவது ஏதாவது வந்து ஒரு அவருக்குன்னு ஏதாவது ஒன்று போதிக்கிறாங்க யாராவது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி அவர் லைஃப்ல வேணும்ன்றது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து யோசிச்சாரு. ஸோ அதனாலே வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து பயங்கரமான இடம் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து அவர் இந்தியாவுக்கு வரணுன்றதுக்காக காசெல்லாம் வந்து அவர் வந்து சேமிச்சு இந்தியாவுக்கும் அவர் வந்தாரு. ஸோ மிட் 1974ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்தாரு. வந்துட்டு வந்து இங்க வந்து கொஞ்ச நாள் வந்து மெடிடேஷன் பண்றது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 months கழிச்சு இந்தியா விட்டு யூஎஸ் போனாரு. யூஎஸ் போனதுக்கு அப்புறம் அவருடைய அப்பியரன்ஸே அவர் மாத்திக்கிட்டாரு. அதாவது இப்போ வந்து ஆப்பிள் கம்பெனி அவர் கண்டுபிடிக்கும் போது எப்படி அவர் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருந்தாரு. ஸோ தலையெல்லாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான வந்து ஒரு க்ளோத்ஸ் போட்டுட்டு, ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாக்குல இருந்து யூஎஸ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவரோட அப்பியரன்ஸ் வந்து அவர் மாத்திக்கிட்டாரு. ஸோ மாத்திக்கிட்டு வந்து ஷேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் வந்து அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இருந்தாரு. ஸோ அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென் புத்திசம் வந்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு.
ஃபாலோ பண்ணக்கு அப்புறம் திரும்பி வந்து மிட் 1975ல வந்து அட்டாரி கம்பெனில வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ அங்கேயும் வந்து திரும்பி ஜாயின் பண்ணி அங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து அவரை வந்து ஒரு சர்க்கியூட் போர்டை வந்து உருவாக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சர்க்கியூட் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கேட் வீடியோ கேமான பிரேக் அவுட்ன்ற ஒரு கேம் வந்து அட்டாரி ரிலீஸ் பண்றதா இருந்தது. ஸோ அந்த கேமுக்கான சர்க்கியூட் போர்டை ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்கியூட் போர்டை உருவாக்குறதுல ஒரு சின்ன நாலேஜ்லாம் வந்து இருந்தது. பட் ஸ்டீவ் வாஸ்னியாக்கு தான் வந்து அதை பத்தின நிறைய நாலேஜ் இருந்தது. அதனால ஸ்டீவ் வாஸ்னியாக்கோட ஹெல்ப்போட ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அது மாதிரி சர்க்கியூட் போர்டை வந்து அவர் டிசைன் பண்ணாரு. ஸோ அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ஷேர் பண்றது அந்த மாதிரி ஒரு ரொம்பவே வந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 1976ல வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து அவருடைய ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரோடைய டிசைன் பண்ணி முடிச்சுட்டாரு. ஸோ ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை உருவாக்கணும்ன்றதுல வந்து ஒரு டிசைன் பண்ணிருந்தாரு. அதை அவர் டிசைன் பண்ணி மார்ச் 1976ல அது முடிக்கவும் செஞ்சாரு. முடிச்சுட்டு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் காட்டினார், நான் இந்த மாதிரி என்னோட கம்ப்யூட்டர் டிசைன் நான் வந்து நான் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டை பத்தின நாலேஜ் இருந்தது. அதனாலேயே வந்து அவர் எப்படிலாம் டிசைன் பண்ணுன்றது அவருடைய ஓன் மெத்தட்ல வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் டிசைன் பண்ணாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இது பார்த்தோன்னே வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இதை எப்படி ப்ளூ பாக்ஸ் மாதிரியே இந்த ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரே வந்து விற்கலான்ற ஐடியா திரும்பி ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்தது. ஏன்னா ப்ளூ பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வித்தது, அதனால வந்து அவங்களுக்கு பணமும் கிடைச்சது. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் விற்கலான்ற ஐடியால இருந்தாரு. ஸோ இதுக்காக வந்து அவங்க அந்த கம்ப்யூட்டர் வெறும் வாஸ்னியாக் வந்து டிசைன் தான் பண்ணாரு. பட் அது வந்து ஒரு ப்ராடக்டா அது உருவாக்கணும்ல, அதுக்கான பணம் வந்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இல்லை. அதனால வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து அவருடைய ஹெச்பி சயின்டிபிக் கால்குலேட்டரை வித்தாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவருடைய வோல்க்ஸ்வேகன் வேனை வந்து வித்தாரு. வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு அவங்க வந்து ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குனாங்க. ஸோ உருவாக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஓரளவு கிட்டத்தட்ட 200 யூனிட்ஸ் கிட்ட வித்துருச்சு. அவங்க இது வந்து நினைச்சே பார்க்கல. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன யோசிச்சாருன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு அசம்பிள் செட் வந்து நம்ம விற்க வேணாம், வெறும் அதோட பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு ஒரு பிசிபி அதாவது ஒரு மதர் போர்டு மாதிரி அதை மட்டும் நம்ம விற்கலாம். இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் எந்தூசியாஸ்ட்லாம் அவங்களே வந்து அதை கம்ப்ளீட்டா உருவாக்கிக்கிட்டுன்றதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஐடியா வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வித்தக்கு அப்புறம் கிடைச்ச காசை வச்சு உங்க அசம்பிள் செட்டா இவ்வளவு வித்தது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனாலே வந்து அவங்களுக்கு ஆப்பிள்ன்ற கம்பெனியை வந்து அதுக்கு ஒரு கம்பெனியா ஆக்கிட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு சும்மா வந்து செஞ்சதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கம்பெனியா வந்து கிடைச்ச காசை வச்சு அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணிட்டு வந்து ஆப்பிள் 2 கம்ப்யூட்டருக்கு வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1977 ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிள் 2வை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெஸ்ட் கோஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபேர்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ டிசைன் பண்ணது வாஸ்னியாக்கா இருந்தாலும் ஸ்டீவ் ஜாப்ஸும் வந்து இதுல நிறைய வேலைகளை வந்து இதுல செஞ்சாரு. ஸோ ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் கம்ப்யூட்டர். ஸோ அவங்க ஆப்பிள் 1க்கும் ஆப்பிள் 2க்கும் அதுல வித்தது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸே வந்து வேற லெவல் டிஃபரன்ஸா இருந்தது. ஸோ அவங்க வந்து நினைச்சே பார்க்கல. ஸோ 200 யூனிட் அதே 200 யூனிட் கிட்டத்தட்ட ஆப்பிள் 1 மாதிரி ஆப்பிள் 2வும் சேல் ஆகும் தான் நினைச்சாங்க. பட் அவ்வளோ ஒரு ஹியூஜ் சக்சஸ் இருக்கும்னு அவங்க நினைச்சு பார்க்கல. ஸோ செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க எல்லாம் ஒரு மில்லியனர் ஆனாங்க, ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து 25 வயசுல இருக்கும் போதே அவரோட நெட்வொர்க் வந்து $250 மில்லியன் இருந்தது. ஸோ அப்போ வந்து இது மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க. ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் பீப்புள்ல வந்து ஃபோர்ப்ஸோட லிஸ்ட்ல வந்து அவர் வந்தார். ஸோ ஃபோர்ப்ஸோட லிஸ்ட்ல வரது ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ அதுலேயே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்பயே வந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வந்து ஒரு பயங்கர லெவல்ல வந்து போயிட்டு இருக்கும்போது தான் 1983ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஜான் ஷுல்லின்ற ஒருத்தரை வந்து சிஇஓவா ஆக்கலான்னு பார்த்தாரு. ஜான் ஷுல்லி யாருன்னு பாத்தீங்கன்னா பெப்சி கம்பெனியோடைய சிஇஓ தான். ஸோ பெப்சி வந்து பயங்கரமா வந்து அப்பயும் சரி இப்பயும் சரி பெப்சி வந்து ரொம்பவே சூப்பரா தான் வந்து சேல் ஆகுது. ஸோ அதுல வந்து அவர் நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருப்பாருல. ஸோ ஜான் ஷுல்லியை வந்து ஆப்பிள்ல நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவருக்கு வச்சிருந்த பணத்தை வந்து ஆப்பிள்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெரிய லெவல்ல பண்ணலான்றது ஸ்டீவ் ஜாப்ஸ் யோசிச்சாரு. அதனாலே பாத்தீங்கன்னா ஜான் ஷுல்லியை ஆப்பிளோடைய சிஇஓவா ஆக்குனாரு. பட் ஆக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக் அண்ட் ஜான் ஷுல்லியோட ஐடியா எல்லாமே வந்து ஒன்னாதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஐடியால வந்து டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து ஜான் ஷுல்லி வந்து ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன், ஸ்டீவ் ஜாப்ஸோ ஸ்டீவ் வாஸ்னியாக்கோ இந்த மாதிரி இனோவேட்டிவா வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அதனாலே வந்து அவங்களுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து மேக்ஸின்டோஷ் கம்பெனியை வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேக் அதை மேக்ஸின்டோஷ்னு அப்போ சொல்லுவாங்க. ஸோ மேக் வந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்போ வந்து அதான் ஆரம்ப டைம்ல வந்து அதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷுல்லிக்கும் ஜாப்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஷுல்லி வந்து நம்ம வந்து ஒரு லோ எண்ட், அதாவது எல்லாருமே வந்து மலிவான விலையில வாங்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் விற்கலாம். ஸோ நார்மலா வந்து ஒரு பட்ஜெட் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி விற்கலாம் தான் ஜான் ஷுல்லியோட ஐடியா. அப்பதான் நிறைய பேர் வாங்குவாங்க, ஏன்னா பணக்காரங்க வந்து அப்போ ரொம்பவே கம்மி. ஸோ அதான் ஸ்டீவ் ஜாப்ஸோட நெட்வொர்க் $250 மில்லியன் இருந்தது வந்து இப்போ கம்மியா இருக்கு. ஆனால் அப்போ வந்து அது ரொம்பவே வந்து பயங்கரம் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து அது கம்மியும் கிடையாது, பட் இப்போ இருக்க பில்லியனர்ஸோட கம்பேர் பண்ணா அது வந்து கம்மி தான். ஸோ அதனால வந்து ஜான் ஷுல்லி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கம்ப்யூட்டர் தான் வந்து செல் பண்ணலான்ற ஐடியா வந்து ஜான் ஷுல்லி வந்து சொன்னார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸோ இல்லை, நம்ம வந்து ஒரு ஹை எண்ட் பிசி, அதாவது ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஐபிஎம்கே நம்ம டஃப் கொடுப்போம்னு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அப்படி ஒரு கிரியேஷன்ல தான் வந்து அவர் இருந்துகிட்டு இருந்தார். ஏன்னா வந்து ஒரு இனோவேட்டிவா ஒரு பயங்கரமான டெக் கம்பெனியா தான் இருக்கணும்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் நினைச்சாரு. ஆனா ஜான் ஷுல்லியோ ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனியா தான் இருக்கும்னு பார்த்தாரு. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் இவங்களோட ஐடியா வந்து செட் ஆகாது. அதனாலே பாத்தீங்கன்னா ஜான் ஷுல்லிக்கு தான் வந்து அப்ப பவர் அதிகமா இருந்தனால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கம்பெனி விட்டு வெளியில வந்துட்டார். ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸின்டாஷும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் மேக்ஸின்டாஷ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அது சேல் ஆகல. அதனாலே பாத்தீங்கன்னா வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல வந்து யாருமே அந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனாலே வந்து ஜான் ஷுல்லிக்கு வந்து கம்பெனியில பவர் அதிகமா இருந்தனால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வேற வழி இல்லாம ஆப்பிள் விட்டு வெளியில வந்துட்டாரு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து 1985 வந்து ஆப்பிள் விட்டு வெளியில வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 5 சீனியர் ஆப்பிள் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்ன்ற ஒரு கம்பெனியை வந்து அவர் உருவாக்குனாரு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹை எண்ட் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தான் வந்து உருவாக்குற கம்பெனின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையாலே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த ஐடியாவை தான் ஆப்பிள் இருக்கும்போது ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் அவங்க அங்கே பண்ண விடல. அதனால வந்து அவருடைய டீமோட சேர்ந்துட்டு இந்த நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி வந்து அவர் ஃபவுண்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1986 அதாவது 1985 வந்து நெக்ஸ்ட்ன்ற கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1986 ஜாப்ஸ் வந்து பிக்சர்ன்ற கம்பெனி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு அனிமேட்டட் ஃபிலிமை உருவாக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து உருவாக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து டிஸ்னியோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் வச்சுட்டு நிறைய அனிமேட்டட் மூவிஸை செய்ய ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா 1995 இந்த டாய் ஸ்டோரி, 2001 வந்து மான்ஸ்டர்ஸ் இன்கார்பரேட்டட், 2003 வந்த ஃபைண்டிங் நீமோ, 2004 வந்த இன்கிரெடிபிள்ஸ், கார்ஸ், பிரேவ், இந்த மாதிரி பல ஒரு ஹிட்டான அனிமேட்டட் மூவிஸ் எல்லாமே வந்து பிக்சர் கம்பெனி தான் உருவாக்குனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட்டும் பிக்சர் கம்பெனிலே வந்து அவர் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்பிள் கம்பெனி, அதாவது ஜான் ஷுல்லி கண்ட்ரோல் இருந்த அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கலான்னு வந்து முடிவு செஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் கம்ப்யூட்டர் தான் உருவாக்கிட்டு இருந்தது. ஆப்பிள் வந்து அப்போ மேக்ஸின்டோஷ் அதாவது அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து எப்படியாவது வந்து நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கிடணும்னு வந்து பார்த்தாங்க. ஸோ 1997 வந்து ஆப்பிள் வந்து நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனியை வாங்கினால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து திரும்பியும் ஆப்பிள்குள்ள என்டர் ஆனாரு. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட நிலைமை ரொம்பவே வந்து மோசமா இருந்தது. கிட்டத்தட்ட சொல்ல போனா பேங்க்ரப்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தது. ரொம்பவே வந்து மேக்ஸின்டோஷ் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால பல லாஸ் வந்து ஆயிட்டு இருந்தது. எல்லாமே வந்து ஐயோ அவ்வளவுதானே ஆப்பிள் முடிஞ்சதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆப்பிளோட ஒர்க்கர்ஸ் எல்லாம். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் நெக்ஸ்ட் அதாவது ஆப்பிள் நெக்ஸ்ட் கம்பெனி வாங்கினோன்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள வந்தோடனே அவர் பல விஷயங்களை செஞ்சாரு. ஐபோன், ஐபாட், ஐடியூன்ஸ் இந்த மாதிரி வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் செல் பண்ணிட்டு இல்லாம பல டெக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவர் செல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ செல் பண்ண ஸ்டார்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் இருந்தனால பல பேர் வந்து இதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து ஒரு ஃபயர்ல வந்து அது ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் இருந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ஆப்பிள வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் திரும்பியும் வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு டாப் லெவல்ல வந்து இன்னைக்கு நம்பர் 1 டெக் கம்பெனி ஆப்பிள் தான். ஸோ அந்த லெவலுக்கு ஆக்குனது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஒரு முழுக்க காரணம் சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு யங்கான ஏஜ்லேயே வந்து பல விஷயங்களை சாதிச்சவர் தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா 1985 வந்து அவருக்கு நேஷனல் மெடல் ஆஃப் டெக்னாலஜி கிடைச்சது. 1987 ஜெஃபர்சன் அவார்ட் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா October 5, 2011 வந்து பான்கிரியாட்டிக் நியூரோ எண்டோக்ரைன் டியூமரால ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இறந்துட்டாரு. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு டெக் ஆளா இருந்தனால பாத்தீங்கன்னா வந்து அவர் இறப்பு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஸோ நிறைய பேர் அவர் பிக்சார் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கம்பெனியோடைய ஒரு சிஇஓவா இருந்திருக்காரு. ஸோ அந்த கம்பெனி அதாவது அவ்வளவு கீழே இருந்த ஆப்பிள் கம்பெனி வந்து அவர் திரும்பி வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. இதனாலே பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோடைய டெத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா, முக்கியமா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஸோ இதனால காரணத்தினால தான் நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நான் அடுத்ததான் வந்து எந்த டாபிக்கை பத்தி வீடியோ போடணுன்றது வந்து கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.